உன் தலைவனை வச்சுக்கிட்டு நீ ஜெய்பீம்னு சொல்லு அந்த இடத்துல. அவன் தான் சொல்றான் எனக்கு வந்து பெரியாருடைய தொண்டைன்றான்ல உன் தலைவன், இப்ப இருக்கிற தலைவன், சேர்ந்த தலைவன், உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுமே கேட்ட அதிர்ச்சியா, அண்ணே உண்மையிலேயே மாவட்ட செயலர் யாருமே இல்லையா? டேய் நான் உன்கிட்ட கேட்கறேன்டா, இங்க மாவட்ட செயலர் இல்லைன்னு தானே அன்பு தம்பி நீ அங்க போயிருக்கிற, உனக்கு மாவட்ட செயலர் கொடுப்பாங்களா? அதிர்ச்சி ஆகிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலித் இளைஞர்களுக்கு சொல்றேன் சங்கத்தமிழ், அங்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் கூட பறையன் இல்லை தெரியுமா உங்களுக்கு? முதல்ல மாவட்ட செயலாளர்ல ஒருத்தன் கூட எஸ்சி இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற தலித் இளைஞர்களுக்கு நான் கேட்கின்றேன் முதல் கேள்வி, நீ அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டு உன்னால ஜெய்பீம் சொல்ல முடியுமா? நீ உன் தலைவனை போய் சந்திக்க முடியுமா? முடியும்னா சொல்லு, நேருக்கு நேரம் பேசுவான். இங்க நீ ஒரு பிஹெச்டி வாங்கினவன், ஒரு பட்டத்தை வாங்கினவன், நீ ஏன்டா பால்வாடிக்கு போற? இப்போ ₹1 போக மாட்டேன். இதை வேற கேட்டோம் 3 கேள்வியே அழுதுட்டு அடுத்த நாள் எனக்கே தெரியாம தலைவரை பார்த்தேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவிலிருந்து இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசிரையின் மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தாவேக்கால பல கூட்டணியை வந்து இணைச்சிருவாங்க அப்படின்லாம் நம்ம தகவல் பார்த்துட்டு இருக்கோம். வரப்போறாங்க, இணைக்க போறாங்க அப்படின்னு. மற்ற கட்சியில இருந்து பலரும் போய் தாவேக்கால இணையதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஓரளவுக்கு முன்னணியில இருந்தவங்க, பொறுப்புல இருந்தவங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்களா தாவேக்கால இணைறாங்கன்னு. விசிகாவில் இருந்து ஒரு தோழர் வெங்கடேஷ் அவர்கள் தாவேக்கால இணைந்து பல பலனையெல்லாம் பெற்று இப்ப அது வேண்டாம்னு மீண்டும் விசிகாவுக்கு வந்ததா ஒரு தகவல் இருக்கேன். எப்படின்னு, அதாவது நடந்தது என்ன குற்றம் நடந்தது என்ன? அதாவது தலைவருடைய அந்த ஃபேஸ்புக்கை நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே இரவு முழுக்க மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் இரவு 2:30 மணிக்கு மக்களை சந்திச்சார். உலகத்தில் யாராவது ஒரு தலைவன் வந்து தனது அலுவலகத்தில் 3:30 மணி தான் அலுவலகத்தை விட்டு வெளியில போனார். அவ்வளவுக்கு மக்கள் வந்து இவரை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். மக்கள்னா கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள். ஏண்டா வர்றாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு தலைவர் வந்து 234 தொகுதிகளுக்கும் தனித்தனியான மாவட்ட செயலரை அறிவித்து விட்டார். அதுல சில பேருக்கு வந்து ஏற்பு இல்லாமல் இருக்கலாம், மன வருத்தம். ஆனா எனக்கு தான் மாவட்ட செயலர் எதிர்பார்த்தேன், நீங்க வந்து மாவட்ட துணை செயலரா போட்டீங்க அப்படி இப்படி மன உளைச்சல் இருப்பாங்க. அவங்க நேர தலைவர் வந்து பார்ப்பாங்க, தலைவர் அதுக்கான விளக்கங்களை கொடுத்து அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்லாம் செய்து கொண்டு குடும்ப உறவு தானே. அழகா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. இதுல ஒரு பையன் நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேஷ் அன்பு தம்பி, பழைய ஆளு, கட்சியில வந்து ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறார். அவர் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, இன்னையில இருந்து கரெக்டா 5 நாள் பின்னாடி போங்க, என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. ஏண்டா சேர்ந்தாரு அப்படின்னா, நான் மாவட்ட செயலர் எதிர்பார்த்தேன், நான் 30 ஆண்டு காலமாக அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு கொடுக்கல, அதனால நான் விஜய்ட்டு போய், விஜய் தான் கூப்பிட்டு இருக்காங்க, அங்கங்க இருக்கிறாள், இந்த தம்பி போயிட்டாரு. போனதுமே பேட்டி கேட்கிறேன், உங்களை மாதிரி ஆளு வெளியே வந்ததுமே, விஜயை சந்திச்சதுமே, எனக்கு என்னைக்கு எங்க தலைவர் தான் எங்களுக்கு தலைவர், ஆனா தலைவரை சுத்தி இருக்கிற 1-2 பேர் சரியில்லை, அதனால எனக்கு பொறுப்பு கிடைக்கல, அதனால வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, என்ன எதிர்பார்த்து போனார் தாவேக்காவுக்கு? அங்க ஏதோ பொறுப்பு வாங்கலாம் அப்படின்னு போறது, அவங்களும் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருக்கிறாங்க. விசிகால இருந்து வராங்கன்னா ஒரு கையில. அப்புறம் வந்து இந்த செய்தி எனக்கு வருது. சரி, தலைவருக்கு இந்த செய்தி எல்லாம் போயிருச்சு. ரைட்டு, ஓகே, என்ன அப்படி ஒரு நல்ல பையன் இப்படி போயிட்டானே, நெய்வேலி பையன் தம்பி, ரைட்டா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும்போது என்னைய வந்து சந்திக்கிறது சில கட்சி தோழர்லாம் வர்றாங்க. நம்ம வந்து என்ன சொல்றாங்க, அண்ணா இப்படி ஒரு தம்பி போயிட்டாரு பாத்தீங்களான்னு. சரி, போனா போயிட்டு போறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல தொண்டர்கள் ஒரு சிறுத்தையா இருக்கவும் போக மாட்டேன், அவன் உண்மையிலே ஒரு சிறுத்தையா இருக்க மாட்டான் பொறுக்கு, அப்ப பிராடு பேரா தான் இருந்திருக்கிறேன், அதனால அவன் போயிட்டான், பெருசா கண்டுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இருந்தாலும் ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட பேசுங்கனே அப்படின்னு எங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் போன் பண்ணி கொடுக்குறாங்க, பேசுங்க அண்ணே அப்படின்னு. இதெல்லாம் முக்கியமான 100% உண்மை. அந்த தம்பி, அண்ணே சங்கத்தமிழ் அண்ணே, என்ன உங்களுக்கு தெரியுமே, ரைட்னு, என்னப்பா தம்பி இப்படி நடந்திருக்கு, அப்ப நீ ஒழுங்கு அம்பேத்கர் எல்லாம் படிக்கலையா, எழுச்சி தமிழரை ஒழுங்கா நீ உள்வாங்கலையா, சேராத இடம் போய் சேர்ந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அழுதுட்டான் தம்பி. இந்ததான் கேட்டேன், ஏய் அழுகை நிப்பாட்டு, ஒன்றும் பொருள், என்ன பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 பேர் சொன்னேன், தலைமையில் இருக்கிற நெருக்கமா இருக்கிறவங்க தலைவருக்கு என்னை வந்து மாவட்ட செயலர் நான் தானே ஆகணும், எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அது நியாயமானதுதான். கரெக்டாக ஒரு உழைத்தவன் வந்து பொறுப்பை கேட்பது என்பது உரிமை, எங்க தலைவர் வரவேற்பாரு. அதுக்காக வந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, கேட்கணும், வந்து நேரம் வந்து கேட்டுருக்கணும், அதை விரும்புவார். அதுக்கு இன்னொருத்தன் போகக்கூடாது, கரெக்டா? அப்ப நான் சொன்னேன், தம்பி நீ போயிட்ட, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை, வாழ நான் அவனை கூப்பிடுறதுக்கான பேசல,
நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. பதில் சொல்லிட்டு நீ என்னன்றதை சொல்லு, அவனுக்கு சிறப்பை பாராட்டுவோம். எனக்கு உங்கள் கட்சியில் நீ சேர்ந்த கட்சியில் எனக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் முக்கியமான ஆளுலாம் எனக்கு தெரியும். சரியா? சொல்லுப்பா தம்பின்ற. சரி அண்ணே சொல்லுங்கண்ணேன்ற அழுதுகிட்டேன். முதல் கேள்வி, நீ ஒரு அம்பேத்கரிஸ்ட், நீ ஒரு எழுச்சி தமிழுடைய அன்பு தம்பி. இன்னும் இன்னைக்கு நேற்று வரல, நீ வந்து எப்போ வந்திருக்கிற, அமைப்பாக இருக்கிற காலத்திலே வந்திருக்கிற, தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கிற, வாக்கரிசி போட்டு என் பின்னால் வாருங்கள் அந்த காலகட்டத்தில் வந்த தம்பி. தேர்தல் பாதையை தேர்வு செய்யாத காலம் அந்த காலம். அதான் வாக்கரிசி போட்டு வாங்க, இங்க வந்து எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வரக்கூடாது, இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும், இந்த அடக்குமுறை எதிர்க்க வேண்டும், ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காக வாங்க அப்படின்னு வந்த. வீட்டு விட்டு வெளியே வரும்போது நம்ம வெளியே வருப்போம், திருப்பி வீட்டுக்கு போமா. 3 கேள்வி. முதல் கேள்வி, அவங்க மேடையில உன்னால ஜெய் பீம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். உன் தலைவனை வச்சுக்கிட்டு நீ ஜெய் பீம்னு சொல்லு அந்த இடத்துல. அவன் தான் சொல்றான், எனக்கு வந்து பெரியாருடைய தொண்டைன்றான்ல உன் தலைவன், இப்ப இருக்கிற தலைவன், நீ சேர்ந்த தலைவன், உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் கேட்டேன், தம்பி இதுக்கு என்ன சொன்னாரு? அடுத்து வர்றேன் 3 சொல்லி ஆர்வமா இருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் கேட்கறேன் தம்பி அப்படின்னு. கேளுங்கண்ணே அப்படின்னு. நீ வந்து இப்ப தலைவரை சந்திக்கணும்னு நினைச்சிட்டேன்னா வித்தின் 24 hours அவர் நீ சந்திச்சிடலாம், எங்க இருந்தாலும். தலைவரை கதவை போய் உடைச்சாலும் அவர் வந்து வாப்பாடுவார். பாத்ரூமை தவிர நீ எங்கேயுமே போய் சந்திக்கலாம். 3 மணிக்கும் சந்திக்கலாம், விடிய காலம் 5 மணிக்கு சந்திக்கலாம், இல்லை எந்த நேரமும் சந்திக்கலாம். ஏன்னா அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல், குழந்தை குட்டி கூட இல்லாமல் இந்த மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சந்திக்க முடியுமா? முடியாது. நம்மளாலே முடியும், நம்மளே பார்க்குறோமே. முடியுமா? முடியாதா? யாருமால முடியும். உலகத்திலேயே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா 24/7 மக்களோட இருக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழ்ன்றதை நான் பெருமையா சொல்லுவேன். நான் தானே ரெக்கார்டே சொன்னேன். கடந்த ஆண்டுகளில் வந்து 285 முறை வந்து இவர் வந்து பயணம் செய்திருக்கிறார், விமான பயணம். 365 நாள்ல 255 டைம் பயணித்திருக்கிறார் அப்படின்னு நான் தான் இந்த ரெக்கார்டை வெளியிட்டேன். ரெக்கார்டோட அவ்வளவுக்கு மக்களா இருக்கிறாரு. அப்ப நீ நினைச்சா சந்திக்க முடியுமா? முடியாதுனா முடியும்னே. நினைச்சா நேரம் போய் கதவை தட்டினோம்னா உறவினை துறப்பாரு. அப்போதைக்கு எத்தனை மணியா இருந்தாலும் என்கிட்ட பேசுவாரு. ரைட். நீ மட்டும் இல்லை, யாராலும் பேச முடியுமா? ஓன் தலைவனை நீ சந்திக்க முடியுமா? சொல்லு. கேட்டுக்குள்ள போக முடியுமா? முடியுமாடா தம்பி? அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரே போக முடியாதா தம்பி? காரையத்துல கொள்றாங்க. அப்ப நீ போக முடியுமானது அதுக்கு ஆப்பாருங்க. ஒண்ணு பதில் சொல்ல. 2 கொஸ்டின் கேட்கவே அதுலயே பாதி வந்து அவன் உடைச்சிட்டான். அழுதவன் வந்து அப்படியே ஆப்பாயிட்டான். அவனுக்கு ஞானோதயம் பிறந்த மாதிரி என்னடா அப்படி ஒரு கேள்விகளை வந்து கேட்கிறாரு. முதல் கேள்வி கேட்கிறாரு, உன்னால ஜெய் பீம் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. 2வது கேள்வி, உன் தலைவனை போய் நீ வந்து தட்டி பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு. அடுத்து 3வது சொன்னதுல அதிர்ச்சி ஆயிட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலித்து இளைஞர்களுக்கு சொல்றேன், சங்கத்தமிழ், அங்க மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருத்தன் கூட பறையன் இல்லை தெரியுமா உங்களுக்கு? முதல்ல மாவட்ட செயலாளர்ல ஒருத்தன் கூட எஸ்சி இல்லை. உண்மையான நான் அப்புறம் சும்மா ஒரு பொதுத்தளத்தில் நான் பேச முடியுமா? மேல்மட்டத்தில் இருக்கிறாங்க. தலைமை நிலையத்தில் தலைமை நிலைய பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாப்புல. அதே மாதிரி லோயலா மணி அன்பு தம்பி அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, மாநில லெவலில் இருக்கிறாப்புல. இப்போ போயிருக்க முகில் கூட ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2-3 பேர் நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும். சரி ரைட்டா? அவங்க தலித்து இல்லாத மாதிரி வெளியில காட்டிக்கிடுவாங்க, அவங்களும் தலித்து தான். அது ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மாநில லெவல்ல வந்து அவங்க கொடுத்துட்டே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஆளுமை இருக்கு. நீ லோயலா மணின்ற அந்த தம்பிலாம் வந்து பேசினானா பல ஆயிரம் பேர் திரளுவாங்க. அவன் ஏற்கனவே வளர்ந்தவன். உங்களுக்கு புரியுது? இவர் இருக்காரு, ரெட்பிக்ஸ் பிலிக்ஸ் இருக்கிறாரு. இன்னைக்கு யூடியூப்ல நம்ம பேசி இருக்கிறோமே, இந்த யூடியூப்புக்குலாம் வந்து அவர் தான் பிதா மகன். அதை நீ மறுக்கிறீங்களா? யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து யூடியூப் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க திரும்ப யூடியூப் அந்த காலத்திலே வந்தவர். அவர் உன் கட்சியில சேர்ந்தனால உனக்குத்தான் பெருமை, அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை. ரைட்டா? இது மாதிரி சில பெரும் ஆளுமை உள்ள தலித் தலைவர்கள் உங்கள இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலர் பேர் சொல்லு, தைரியம் இருந்தா. இன்னைக்கு உங்க அதாவது இன்னும் விஜயோட ரசிகர்ல பெரும்பான்மை தலித்துன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. ரசிகர்கள் நம்மளே பேசியிருக்கோம். ரசிகர்களா இருக்கிறேன். ஆனா அவன் தொண்டனை ஓட்டு போட மாட்டேன், அது வேற பிரச்சனை. இந்த 3 கொஸ்டின் உங்களுமே கேட்டேன் அதிர்ச்சியா. ஆனா உண்மையிலேயே மாவட்ட செயலர் யாருமே இல்லையா? டேய் நான் உன்கிட்ட கேட்கறேன்டா, இங்க மாவட்ட செயலர் இல்லைன்னு தானே அன்பு தம்பி நீ அங்க போயிருக்கிற. உனக்கு மாவட்ட செயலர் கொடுப்பாங்களா? அப்படியே சொல்லு. நீ கொடுத்தா கூட இருடா தம்பி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அங்க இருந்தாலும் நல்லா இருக்கு தலைவர் பேர்ல வாழ. தலைவர் அப்படிதான் நினைப்பாரு. ஐயோ நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் நல்லா படிச்சு நீங்க போங்க, உன்னை ஒரு டாக்டரேட் மாதிரி உன்னை பிஹெச்டி உருவாக்கி இருக்கனா, நீ பால்வாடிக்கு போவையா? உன் தலைவனே ஒரு பால்வாடி. தலைவர் பேசுனதுக்கு நான் பேசல. நீ போய் சேர்ந்திருக்கிற தலைவனே ஒரு பால்வாடியா இருக்கிறாரு. நான் உன்னே ஒரு அறிவாளியாக ஒரு பிஹெச்டியாக மாற்றி இருக்கிறேன், நீ அங்க போவையா அப்படின்னு மேடையில அதை கேட்டோமா, இதை வேற கேட்டோமா. 3 கேள்வியே அழுதுட்டு அடுத்த நாள் எனக்கே தெரியாம தலைவரை பார்த்துட்டேன். சொல்லல
இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. தகவல் வந்துருச்சு ஃபோன் பண்ணிட்டேன் தம்பி, அண்ணா என்னை கூட்டிட்டு போங்க நான் வந்துடுறேன். நான் சொல்றேன் இல்லப்பா நான் வந்து ஒரு வேலையா இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கிறேன், தலைவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, நீ எப்படி தலைவரை சந்திச்சிருக்கேன். ஏன் வேலை முடிஞ்சது போன்ல நேர தலைவர்கிட்ட போய் தலைவரை பார்த்து தலைவர் அன்பா அரவணைச்சு எல்லா விஷயங்களை முடித்து கொண்டார். இதுல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, விடுதலை சிறுத்தைகளை வந்து நீ சாதாரண ஒரு தேர்தல் கட்சியா நீ நினைக்காதீங்க. அவரே சொல்றாரு அது ஒரு சமூக இயக்கம். அது வந்து எப்படின்னா நான் ஒவ்வொருத்தரையும் பட்டை தீட்டுறேன். எங்க கட்சிக்காரனை மட்டுமல்ல எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துறேன். டே நீ ஒரு நல்ல மனிதனா இருக்கிற, ஒரு தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிற, யாதும் ஊரை யாவருங்கிற கோட்பாடு இருக்கிற, சாதி வரியோட தெரியாதாடா, முறையா மக்களுக்கு பாடுபடுறா, சாதி மதம் இனம் மொழியில கடந்து மக்களோட மக்கள் உறவுக்காக நீ போராடுறா, நீதிக்காக போராடுறா, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கின்ற நீதியை பற்றி பேசிய ஒரே வந்து இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல் எங்க கட்சி தாங்க. இப்ப என்ன இளைஞரன் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நான் மாற போறேன், இளைஞர்ல இருந்து எனக்கு வேற பொறுப்பு கொடுக்க போறாரு, இருந்தாலும் சொல்ல விரும்புறேன் ரைட்டா. அதுல வந்து ஒரு ஏன்னா வயசாகிட்டு இருக்குல்ல ரைட்டா, வயசு தகுந்த மாதிரி நான் பொறுப்பு போகணும். இளைஞர்ன்றது அது வேகமா இருக்குன்னு அந்த இது இருக்குன்னு வெள்ளை வரலையே அதனால கேட்டேன். அதெல்லாம் ஃபுல்லா டை அடிச்சிருக்கு சரிங்களா. அதுல பாருங்க இந்த இளைஞர்களுக்குன்னு ஒரு 8 முழக்கம் சொல்றாருங்க, எந்த கட்சியிலும் இல்லைங்க. அந்த முழக்கத்தை மட்டும் பாருங்க, அறநெறி போற்று, ஆனா ஆவனா ஈன வருது பாத்தீங்களா, அந்த வரிசையில அகர வரிசையில அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இன நலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று. இது எங்களுக்கு இருக்கிற இளைஞர்களுக்கான கொடுக்கப்பட்ட முழக்கங்க. அதுல அறநெறி போற்றுன்னு அறத்தை பற்றி நீதியை பற்றி நான் பற்ற நீதி சொல்லும்போது என்ன சொன்னீங்க, பாதிப்பவர் பக்கம் இருப்பது நீதியா இருக்கு, நடுநிலைமை என்பது பொய் தானே. அந்த நீதி உள்ள ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள். நாளைக்கு உங்க வீட்டுல தீ எறிஞ்சாலும் தீய வச்சாலும் வந்து தடுப்பதற்கு எங்க தலைவர் தான் வருவார், எழுச்சி தலைவர் தான் வருவார். நாளைக்கு உன்னை மறக்கானதை தீய வச்சு எரிச்சாங்கல்ல, அவன் ஒன்றும் விடுதலை சிறுத்தை இல்லை, எரிபட்டவன்லாம் அடி வாங்கினான்ல இந்த ஊர்ல. அது பாருன்னா தருமபுரியில ஒரு கிராமம் எரிக்கப்படல, அவன் ஒன்றும் விடுதலை சிறுத்தை இல்லை. யாரு போய் நின்றா, கவின் இப்ப ஆணவப்படுவல போட்டு தள்ளினாங்கல்ல, அவன் ஒண்ணு வந்து விடுதலை சிறுத்தை இல்லை. யாரு போய் நின்றா, ஏன் கள்ளக்குறிச்சியில அந்த பெண்மகள் சிறிமதி, அது வந்து ஒண்ணு விடுதலை சிறுத்தையும் இல்ல, தலித்தும் இல்ல, தலித்து அல்லாத பெண்மகள், அதற்காக குரல் கொடுத்தது யாரு? இன்னைக்கு கூட இந்த நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, இந்த பாவம் இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை போய் நாங்கள் தான் முதல்வர்கிட்ட சொல்லி போய் சால்வ் பண்ணுங்க, எல்லாரும் எங்களை தான் கேட்குறாங்க. எனவே இப்போ சால்வ் ஆகிட்டு இருக்கு பிரச்சனை, நேரம் அமைச்சிருப்பாங்க தான் போயிருக்கிறாரு. அப்போ எங்கெல்லாம் அடக்குமுறை வருதோ, ஆதிக்கம் வருதோ, சுரண்டல் வருதோ நாங்கள் எதிர்த்து கேட்குறோம்ல. நாடாளுமன்றத்துல ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு, அப்புறம் நாடாளுமன்றத்துல ஓபிசி மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு. அது மாதிரி இருக்கும் பொழுது இங்க நீ ஒரு பிஹெச்டி வாங்கினவே, ஒரு பட்டத்தை வாங்கினவே, நீ ஏன்டா பால்வாடிக்கு போற? இப்போ 1 ரூபாய் போக மாட்டேன், கரெக்டா 1 ரூபாய் போக மாட்டாங்க தெரிஞ்சவங்க இல்ல யாருமே போக மாட்டேன். நான் தான் சொல்றேன்ல பிறகு, ஒருத்தர் அம்பேத்கர் ஒருத்தர் எடுத்து புத்தகத்தை படிச்சுட்டானா, எழுச்சி தமிழர் உழைப்பை பார்த்துட்டானா, இவரோட போய் சண்டை போடுவேன். என்ன எங்களுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டியா நீனு, அப்படியே பேசுவேன் மதுரைக்காரங்களாம். என்ன நீ பாட்டுக்கு இது எங்கிட்ட நார்த் இந்தியாக்காரன் என்ன இந்த பக்கத்து தமிழ்நாட்டுல 2 இருக்குல்ல, சவுத் நார்த் இருக்கிற பயிர்களுக்கே கொடுப்பீங்க கேட்டானம்ல. 2 பொதுச்செயலாளரும் நீங்க இங்கேயே கொடுப்பீங்களா, கடலூர்ல ஒரு ஆளுக்கு விழுப்புரத்துல ஒரு ஆள் கொடுப்பீங்களா, நாங்கள் இல்லையா கட்சி உருவானதுன்னு சண்டை போடுவாங்களே தவிர எதிர்த்து வெளியே போக மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நமக்கான இடம் இதுதான், இது நமக்கான நம்ம குடும்பம், இது நம்ம அண்ணன் குடும்பம்ன்றீங்க, அதான் வார்த்தை கரெக்டான சொல்லாடல். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை அதை தம்பி திருப்பி வந்துட்டாரு. அதை எங்க தலைவர் அவனை சிறப்பு செய்வதற்காக ஃபேஸ்புக்ல எடுத்து போட்டார். ரைட்டா, பெருந்தன்மை இல்லையா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த தம்பிக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளை விட வலிமையான பொறுப்பு கொடுக்கணும்னு சங்கத்தமிழை பரிந்துரை செய்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன மேட்டர்னா, ஒரு பையன் வழி தவறி போயிட்டான். இப்ப இயேசுநாதரே சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, ஒரு என்கிட்ட 1000 ஆடு இருக்குது, 1000 ஆட்டுல இருந்து ஒரே ஒரு ஆடு வெளியே போயிருச்சு, 999 ஆடு இருக்கு. அந்த மேய்ப்பான் என்ன பண்ணுவானா, இருக்கிற ஆட்டை பத்தி கவலைப்பட மாட்டேன், அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு எங்கடா போச்சு நிச்சயமா அதான் பார்ப்பாங்க. அது மாதிரி வழிதவறிய தம்பியை நாங்க பார்த்து இப்ப திறப்ப வந்துட்டார். நாங்க இன்னும் அவர் அழைத்து வரவில்லை, 3 கேள்வி வச்சோம். இந்த கேள்வியை மீண்டும் உங்களுடைய 360 மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற தலித் இளைஞர்களுக்கு நான் கேட்கின்றேன். முதல் கேள்வி, நீ அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டு உன்னால ஜெய்பீம் சொல்ல முடியுமா? நீ உன் தலைவனை போய் சந்திக்க முடியுமா? முடியும்னா சொல்லு, நேருக்கு நேரம் பேசுவோம். 3வது அப்ப போய் வாய்ப்பே இல்லை. 3வது அங்க கட்சியில கேளு, எவனாவது தலித்துக்காரனுக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் கொடுத்துறான்னு கேளு, ஆதி திராவிடருக்கு கொடுத்துருக்கான்னு நீ கேளு. சவாலாவே விடலாம் இல்லையா? சவால் எனக்கு தெரியும் பிரதர், அங்கேயே எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க, நம்ம நண்பர்களே இருக்கிறாங்க, கட்சி கடந்த உறவு. இப்ப நம்ம இருந்தாலும் கூட இப்ப விஜய்க்கு வந்து பாதிப்பு வரும்போது நான் சப்போர்ட்டாக சில பேசுறோம்ல, ஆனா வந்து எல்லாமே நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், அரசியலை எதிர்க்கிறோம். ஆனா தம்பி நல்ல தம்பி, நானே படத்துக்கு பிறகு ஆசையா இருந்தேன். படத்துல முதல் எனக்கு கூட தரேன் டிக்கெட்டு, சரி கொடுங்கடா ஒரு 10 டிக்கெட் அப்படின்னா ரெடியா இருந்தேன். ஆனா அவங்க படத்தை வெளியே நமக்கு எடுத்து விட்டாங்க. ரைட்டா,
அதனால பிரதர் அது வேற இது வேற. இது வேற. அதனால நான் வந்து தலித் இளைஞர்களுக்கு இந்த 3 கேள்வியை இதை பார்க்கும்போது உங்க மனசுல நிச்சயமாக படும். யாரும் போக மாட்டாங்க. உங்களுக்கு இவர் வந்து வாழும் அம்பேத்கருங்க. நானே இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கு முரண் இல்லாமலாம் இல்லை. விடுதலை சிறுத்தை எல்லாருமே 24 அதாவது 100க்கு 100 எல்லாம் அப்படியே ஒரே ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு முரண் இருக்கிறது. முரண் இருந்தாலும் எங்களை வழிநடத்துகின்ற தாய் சிறுத்தை எங்களுக்குள்ள முரண் இருக்கும். கட்சியில் 2ஆம் கட்ட தலைவருக்குள்ள முரண் இருக்கும். தாய் சிறுத்தை ஒன்று சொல்லிருச்சுன்னா எல்லா குட்டி சிறுத்தையிலும் அந்த வழியாக தான் போகுங்க. அந்த தலைமையை ஏற்கணும். அதுதான் படை. அந்த வகையில் தம்பி வெளியில போயிட்டு திருப்பி வந்ததே வரலாறு. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.